தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முரசொலி நாளிதழில் இன்னைக்கு காங்கிரஸை கடுமையா சாடி இருக்காங்க. அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராகுலை பற்றி கடுமையாக போட்டிருக்காங்க. ராகுலே தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு. அதுதான் அப்படியே கொண்டு போகிறாங்க அந்த கட்டுரையை. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இதற்கு குழிபறிக்கும் செயல்களை ராகுல் செய்தார். அதை பச்சையாக வெளிப்படையாகவே செய்தார். இதை சகித்து கொள்ளும் தேவை திமுகவுக்கு இல்லை. அதனால தான் அந்த 8ஆம் தேதி அந்த இந்தியா கூட்டணியில் நாங்கள் பங்கேற்கல, காங்கிரஸ் பங்கேற்கிற அந்த கூட்டணியில் நாங்கள் பங்கேற்கலன்னு ஒரு முடிவு தீர்க்கமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பல விஷயம் குறிப்பிடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? திமுக தொண்டர்களினுடைய மனநிலையை இன்றைக்கு முரசொலி தலையங்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். திமுகவினுடைய கடைகோடி தொண்டனுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் என்பதே, காங்கிரஸை இத்தனை ஆண்டுகள் தூக்கி சுமந்திருக்கிறோம், காங்கிரஸ் குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட நம்ம இடத்துல வெளிப்படுத்தவில்லை என்பது தொண்டனுக்கு இருக்கக்கூடிய வருத்தம். நீங்க நாடாளுமன்ற தேர்தல் ஒவ்வொரு முறை வருகிற போதும் அது காங்கிரஸ் கட்சிக்கான தேர்தல், காங்கிரஸ் கட்சி மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்கிற எண்ணம் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்திருக்கிறது. ஒரு நாள் கூட நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருதியதே கிடையாது. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமையப்பட்டதற்கு பிறகு 2009 நாடாளுமன்ற தேர்தல், இடையில் 2014 மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு இல்லை. அதன் பிறகு 2019, இப்போது நடந்து முடிந்த 2024, இந்த எல்லா தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு எங்காவது ஒரு சிறு நெருக்கடியை திமுக உருவாக்கி இருக்கிறதா? உருவாக்கியதே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியே சொல்ல துணியாத காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக ராகுல் தான் வர வேண்டும் என்பதை தமிழ்நாட்டில் இருந்து அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலில் வெளிப்படையாகவே அறிவித்தார். அதிலும் அவர் மட்டும் அறிவிக்கவில்லை. புதுச்சேரியினுடைய முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி, கேரளாவினுடைய முதலமைச்சராக இருந்த பினராயி விஜயன், இவர்களை எல்லோரையும் வைத்துக் கொண்டு ஒரு பிரகடனத்தை செய்தார். உண்மையிலேயே அதற்கு முன்பு அப்படி ஒரு குரல் காங்கிரஸ் கட்சியினுடைய கீழ்நிலையில் இருந்ததே தவிர மேல் மட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களிடத்தில் அப்படி ஒரு குரல் வெளிப்படவில்லை. அதையே உருவாக்கியவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். ஆனா ஒவ்வொரு முறை சட்டமன்ற தேர்தலிலும் ஏதாவது ஒரு சூழலை காரணம் காட்டி நெருக்கடி கொடுத்து கொண்டே இருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கம். நான் 2011 சட்டமன்ற தேர்தலை கருத்திலே கொள்கிறேன். மேலே 2G ஸ்பெக்ட்ரம் என்கிற ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு வழக்கு, அதில் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்பு இல்லையா? அந்த வழக்கில திமுக திட்டமிட்டு சேர்க்கப்பட்டது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாதா? காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் அங்கம் வகித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா ஒட்டுமொத்த பழியையும் திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி சுமக்க வேண்டும் என்கிற சூழலை காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு உருவாக்கியது. அதன் விளைவாக மாடியிலே கலைஞர் டிவியினுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு சிபிஐயினுடைய வழக்கு விசாரணை, கீழே ஒரு அழுத்தத்தை கொடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான இடங்களை பெற்றார்கள். இப்படி எங்காவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடியை தந்ததா? திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் தந்ததில்லை. இந்த முறை கூட ஒரு நெருக்கடியை தேர்தலுக்கு முன்பாகவே கொடுத்து இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பான சூழல் இருக்கிறது என்பதை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி. தான் மறந்துடக்கூடாது. இதை எல்லாவற்றையும் கடந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்கு 100 விழுக்காடு பாடுபட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் 2 இடத்தை மையப்படுத்தி பேசணும்னு நினைக்கிறேன் இந்த விவகாரத்துல. ஒன்று, நாடாளுமன்ற தேர்தலின் போது மயிலாடுதுறை, சட்டமன்ற தேர்தலின் போது மேலூர். இந்த 2 தொகுதி எடுத்துக்கங்க. மயிலாடுதுறை தொகுதிக்கு கேண்டிடேட் போறதுக்கு எவ்வளவு நாளாச்சு? தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம், எல்லா தொகுதிகளிலும் 50 விழுக்காடு முடிந்ததற்கு பிறகு மரியாதைக்குரிய சகோதரி வழக்கறிஞர் சுதாவை கொண்டு வந்து போட்டாங்க. கும்மிடிப்பூண்டில இருந்து கேண்டிடேட்டை கொண்டு வந்து மயிலாடுதுறையில போட்டாங்க. அங்க மயிலாடுதுறையில களமாடி வெற்றி பெற வைத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அங்க லோக்கல்லே அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு தானே. மயிலாடுதுறை வேட்பாளருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்க தானே காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அந்த வெற்றியை பெற்று தந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப மேலூர்ல முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போக போறார் சார். டூர் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. முதல் நாள் வரைக்கும் கேண்டிடேட் போடல. கடைசி நாள் பிரச்சாரத்தின் அன்று காலையில கேண்டிடேட்டை போட்டு விஸ்வநாதன் தான் கேண்டிடேட்ன்றாங்க. அண்ணன் காஞ்சிபுரத்துல இருந்து புறப்பட்டு போனாரு. இன்னைக்கு அவரு உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக மாறி இருக்கிறாரு. மேலூர்ல காங்கிரஸ் கட்சிக்கு பேஸ் இருக்கா? காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகி இப்ப இந்த புரோக்கர் வேலை பார்த்ததுல ஒரு பிரதான பங்கு வகிச்சாருன்னு சொல்றாங்க இல்லையா, மாணிக்கம் தாகூர். அவரோட சொந்த மாமனார் போட்டியிட்டாரு. போன முறை தோத்து போனாரு பெரிய புள்ளான்ட்ட.
இந்த முறை காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? வேலூர் நகரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றிய பணி இன்றியமையாத பணி இல்லையா? மதுரை மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் மூர்த்தி ஆற்றிய பணி இன்றியமையாத பணி இல்லையா? இப்ப இதையெல்லாம் செய்து நெருக்கடியான தொகுதிகளில் கூட வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு சூழலை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குச்சே. திராவிட முன்னேற்ற கழகத்திடம் சொல்லாமல் இரவோடு இரவாக புறப்பட்டு போய் நீங்க ஒரு கூட்டணியை வைக்கிறீங்கன்னா இந்த கோபத்தை கூட திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படுத்தாதா? நிச்சயமாக வெளிப்படுத்தும். அந்த வெளிப்பாடுதான் இன்றைக்கு முரசொலியில் தலையங்கமாக வந்திருக்கு. இப்ப இதுல இன்னொரு குழப்பம் ஒண்ணு இருக்கு. கிரீஷ் சோடங்கர் மாதிரியான ஆட்கள்லாம் சொல்றாங்க இந்தியா கூட்டணியில திமுக தொடரணும்னு. எப்படி சார் தொடரணும்? இந்தியா கூட்டணிக்கு திமுகவால் பலமா அல்லது திமுகவுக்கு இந்தியா கூட்டணியால் பலமா சொல்லுங்க. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்ல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 90 விழுக்காடு வெற்றியை பெற்று தந்தாங்க. அதிலும் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் தோல்வி. அந்த தோல்விக்கு காரணமும் திமுக இல்ல, அது காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட விவகாரம். EVKS இளங்கோவன் மறைந்து விட்டார், நான் அது குறித்து பேச விரும்பல. 2024 தேர்தலில் 100 விழுக்காடு வெற்றி. காங்கிரஸ் போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் வெற்றி. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் வெற்றி. 40க்கு 40 புதுச்சேரியோட சேர்த்து அடிச்சாச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய முகத்தை மீட்டுருவாக்கம் செய்து தந்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்கட்சி அந்தஸ்தே இல்ல சார் 2019 2014 காங்கிரஸ் கட்சிக்கு. 2024 காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்தது யாரு? அந்த நாற்காலியில் ராகுல் அமர்வதற்கு பாதை சமைத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே அதை செஞ்சிச்சு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவையும் செய்ததற்கு பிறகு ஒரு பெரிய துரோகத்தை ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு நல்ல நண்பன் எப்படி சார் இருக்கணும்? ஆபத்தான நேரத்தில் உடன் நிற்பவன் தான் நண்பர். 2G வழக்கு வந்தா நீ ஓடிடுவ, நாடாளுமன்ற தேர்தல் வந்தா நீ ஒட்டிக்குவ, சட்டமன்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்கணும்னா நீ ஓடிடுவ, உள்ளடி வேலை பார்த்துருவேன்னா நீ எவ்வளவு பெரிய துரோகி. ஒரு தோல்வியை தான் தழுவி இருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தோல்வியை திமுக சந்திச்சிருக்கு. சந்தித்த முதல் தோல்வியிலேயே முதல் ஆளாக பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி போயிடும் காங்கிரஸ்னா அப்ப காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட கட்சி? இதை தோலுரித்து காட்டுறானா இல்லையா? தொண்டனுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துறது தானே ஒரு கழக ஏட்டினுடைய பணி. அதைத்தான் இன்றைக்கு தலையங்கமாக தந்திருக்க. இதை முன்னாடியே தந்திருக்கணும். இந்த தலையங்கம் டூ லேட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஆனா ரொம்ப அற்புதமான தலையங்கம், பிரமாதமாக தொண்டனினுடைய மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கிற தலையங்கம். இந்த இதுல படிக்கும்போது பீகார்ல தேஜஸ்விய முதுகில குத்திட்டாங்க. அவரை முதல்வர் வேட்பாளரா இவர் அறிவிக்கல. அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் இவர் பிரச்சாரம் பண்ணல, வெளிநாடு போயிட்டாரு. முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கிற நேரத்தில் இவர் வரல அப்படிலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த பயணத்தின் போதே இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பயணத்தின் போதே காங்கிரஸ் மேல திமுகவும் ஒரு வெறுப்பு இருந்திருக்கா? இல்ல இந்த மோடி எதிர்த்து பேசுறாரு ராகுல், அதுக்கப்புறம் அவர் போய் கட்டி பிடிச்சி அணைக்கிறாரு, அப்புறம் ஒரு கண்ணடிக்கிறாரு. இதெல்லாம் இந்த இரட்டை செயல் அப்படின்லாம் போட்டிருக்கு அந்த கட்டுரையில, கடந்த காலங்கள் அவருக்கு செயல்கள் எல்லாத்தையுமே. இப்ப இதெல்லாம் குறிப்பிடும் போது திமுகவுக்கும் காங்கிரஸ் மேல அந்த கடந்த காலங்கள்ல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கா? இல்ல சார், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் சந்தேகத்துக்குரியதாகவே தொடக்க காலத்திலிருந்து இருக்கு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, மோடியை எதிர்த்து தானே காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்து, மோடியை எதிர்த்து தானே காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் முழங்குது. ராகுல் காந்தியை பப்பு என்று சொல்லி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் ராகுல் காந்தி என்கிற அளவுக்கு ஒரு மோசமான விமர்சனத்தை வைத்தது பாரதிய ஜனதா கட்சி தானே. அவ்வளவு மோசமான விமர்சனத்தை வைத்த பாரதிய ஜனதா கட்சியோடு நேருக்கு நேர் நாடாளுமன்றத்தில் சண்டை போட்டுட்டு போய் கட்டி பிடிக்கிறாரு. மோடி தூர நில்லுங்கிறது மாதிரி ஒரு சைகையை காட்டுவார். அந்த காணொலியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நக்கீரன்ல கூட அந்த காணொலி வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். இவர் போய் கட்டி பிடிப்பார் சார், மோடி இடது கையால் ஒதுக்குவார் ராகுல. அப்ப நீங்க ஏன் போய் கட்டி பிடிச்சீங்க? அப்ப கட்டி பிடிக்க வேண்டிய நோக்கம் என்ன? இப்ப என்னன்னா, திமுகவுக்கு இதுல எல்லாம் தொடக்கத்துல சந்தேகம் வரல. திமுக முழுமையாக காங்கிரஸ் நம்பிடுச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால துரோகங்கள் திமுகவுக்கு நல்லா தெரியும். திமுகவை விட காங்கிரஸை அறிந்த கட்சி ஒன்று இந்தியாவில இருக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க. திமுக தான் காங்கிரஸை 100 விழுக்காடு அறிந்த கட்சி. காங்கிரஸ் எப்ப என்னென்ன வேலையை செய்யும், அதிகாரம் கையில கிடைச்சா அது எப்படி ஜெகன்மோகினி ஆட்டம் ஆடும், இதெல்லாம் திமுகவுக்கு நல்லாவே தெரியும். இன்னமும் மிஸ்ஸா காலத்தை யாரும் மறக்கல, இன்னமும் எமர்ஜென்சி காலத்தை யாரும் மறக்கல. அதனுடைய வரலாறு இன்றைக்கு பலருக்கு தெரியாம போயிருந்தாலும் அதனுடைய சுவடுகள் திராவிட இயக்கத்தில் இன்னும் நிலை பெற்றிருக்குங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மை முகம் என்ன? ஈழத்தமிழர் விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ப வைத்து கழுத்தறுத்தது யாரு? போர் நின்றுச்சுன்னு சொல்லி ப. சிதம்பரத்தை விட்டு சொல்லி விட்டுட்டு கலைஞருக்கு பின்னால் இருந்து
கலைஞருக்கு எதிரான அரசியலை சதித்திட்டத்தை தீட்டியது யாரு? இதெல்லாம் தெரியாதா திமுகவுக்கு? நல்லா தெரியும். அதையெல்லாம் கடந்து ராகுலினுடைய அணுகுமுறை வேறாக இருக்குன்னு திமுக நம்பிடுச்சு. ஆனா அதனுடைய ஜீன் வேறாக இருக்காது அப்படிங்கறத திமுக உணர மறந்துடுச்சு. நாங்களும் உணர மறந்துட்டோம். எங்களை போன்ற திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் கூட ராகுல் காந்தி அந்த ஜீன்ல வந்தவர் தான், அந்த ஜீனுக்கு துரோகம் வந்து ரத்தத்துல கலந்தது அப்படிங்கிறத உணர மறந்துட்டோம். இப்ப அதை உணர்றோம். அதனால அந்த செய்தியை இன்றைக்கு பேச வேண்டியிருக்கு. அப்ப சந்தேக கண்ணோட திமுக பார்க்கல. நீங்க சந்தேகத்துக்கிடமாக நடந்து கொள்கிற போதெல்லாம் உங்களை சந்தேக கொள்ளாமல் இருந்துருச்சு திமுக. நீங்க அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க தொடர்ச்சியா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார். நீங்க தொடர்ச்சியா கள்ள உறவுல இருக்கீங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். ராகுல் விவகாரத்துல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ராகுல் விவகாரத்துல ஏன் அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணார் சொல்லுங்க? RSS காங்கிரசுக்குள் ஊடுருவிச்சுன்னு சொல்லிதானே ராஜினாமா பண்ணாரு. RSS காங்கிரசுக்குள் ஊடுருவிட்டா காங்கிரஸில் இருந்து RSS அப்புறப்படுத்த வேண்டிய தலைவர் ஏன் சார் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு? அப்ப RSS ஊடுருவலை நான் ஏற்கல, ஆனா அந்த ஊடுருவல் இருக்கட்டும்னு நினைக்கிறாரு. அப்படித்தானே? அப்புறம் எப்படி அந்த கட்சி வழங்கும்? அப்புறம் எப்படி அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும்னு நாம உறுதியா நம்ப முடியும்? இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலும் ராகுல் வெளிப்பட்டு இருக்கிறார். பாஜகவை நான் வலிமையாக எதிர்க்கக்கூடிய இடத்தில் இல்லைங்கிறத அவர் சொல்லி இருக்கிறாரு. நாம தான் ரொம்ப தாமதமா உணர்ந்துட்டோம்னு சொல்றேன். அப்ப திமுக சந்தேக கண்ணோடு பார்க்கல, திமுக சந்தேகப்படாமலேயே இருந்துருச்சு. இப்பதான் அந்த விவகாரங்கள் எல்லாம் பூனைக்குட்டி வெளியில வந்ததற்கு பிறகுதான் தெரியுது. ஒவ்வொன்னா இப்பதான் நம்ம பார்க்கணும். நீ யாரை எதிர்த்து சண்டை செய்யணும், யாருக்கு எதிராக களமாடணும். ஆனா கடந்த காலத்துல நீ என்ன செஞ்சிருக்க? ஒன்னே ஒண்ணு சார், நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுல நீங்க கடந்த காலத்துல திமுக கூட்டணியில இடம்பெற்றீங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்துச்சு? ஒரே ஒரு நாள் நீங்க மக்களை திரட்டி போராடியது உண்டா? ஒரே ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் வலுவாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியதுண்டா? ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மோடி அரசு நடத்துகிறது என்றாவது கேட்டதுண்டா? ஒரு நாள் நீங்க கேட்கல. அப்ப நீங்க தொடர்ச்சியாகவே முதுகுல குத்துற வேலையை மட்டுமே செஞ்சிருக்கீங்க. தொடர்ச்சியாகவே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான நிலைப்பாடு. நாடாளுமன்றத்துல பேசியிருக்கிறார்ல, நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி பேசியிருக்கிறார்ல, பாஜக ஒரு நாள் தமிழகத்துல காலம் ஊன்ற முடியாத அளவுக்கு எல்லாம் பேசியிருக்காருல்ல. அங்க அந்த அளவுக்கு மாநில கட்சிகள் வலுவா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காருல்ல. நான் சொல்றேன், அந்த ஒரு பேச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து மிட்டாய் கடைக்கு போய் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஸ்வீட் வாங்கினது, இதையெல்லாம் வச்சு ராகுல் காந்தி உண்மையிலேயே வேறுபட்ட காங்கிரஸ் தலைவர்னு நம்ம நம்பிட்டோம். ஆனா என்னவா இருந்திருக்குன்னா, இது எல்லாம் செஞ்சுட்டு கொல்லைப்புற வழியாக பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு அரசியலை அணுகி இருக்கிறது காங்கிரஸ் கட்சிங்கிறது இப்பதானே தெரிய வருது. இப்பதானே சார் அது தெரிய வருது. நீங்க சொல்றது கொல்லைப்புற வழியாக பாஜக கூட கொல்லைப்புற வழியாக பாரதிய ஜனதா கட்சியோட தானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுது காங்கிரஸ். இப்ப தமிழ்நாட்டு அரசு மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் சொல்றது, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுகவும் அதிமுகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, மாணிக்கம் தாகூர் அந்த ஆதாரத்தை வெளியிட தயாரா அவர் சொன்னார்ல, நாங்க ஆதாரப்பூர்வமாக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம்னார்ல. நான் சேலஞ்ச் பண்றேன் மாணிக்கம் தாகூரை, நீங்க ஆதாரத்தோட வெளியிடுங்க. சும்மா போகிற போக்கில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க முயற்சித்தது, ஏன் அந்த முயற்சி சாத்தியப்படல? அதை சொல்லுங்க. ஏன் சாத்தியப்படல? அப்ப முயற்சின்னு ஒண்ணு நடந்திருந்தா அது சரியாவாதா? செட் ஆகாத? அதிமுக அதிகார வெறிக்காக அலைந்து கொண்டிருந்தது. இந்த 25 எம்எல்ஏ ஏன் சார் வந்தாங்க? தாவேக்காவோடு போய் சேர்ந்தா அதுல ஒரு 8 பேருக்கு மந்திரி கிடைக்கும் தானே வந்தாங்க. அப்ப அப்படி ஒரு இன்றியமையாத வாய்ப்பு அதிமுகவுக்கு திமுக கொடுத்திருந்தா அதிமுக உடனே வந்து கூட்டணியில அகாமடேட் ஆயிருக்கும். அப்படி ஒரு கூட்டணி மலர்ந்திருக்கும். அப்படி ஒரு பேச்சு எழல, இவங்களா கிளப்பி விட்டாங்க. அப்படி அதுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பங்கு இருக்கு. நான் இன்ன பிற தலைவர்கள்லாம் சொல்ல, திமுக கூட்டணியிலும் சில தலைவர்கள் இருக்காங்க, நான் அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதுல ஒரு பங்கு இருக்கு, அதெல்லாம் நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள் இருந்து கொண்டு கல்லறிவது அல்ல நோக்கம். ஆனா தெரிந்தோ தெரியாமலோ இப்படி ஒரு செய்தி வெளியில் வருகிற போது இந்த செய்திக்கு முகம் தந்தவர்கள் கூட்டணியிலேயே இடம்பெற்றுட்டாங்க. அது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களா, அந்த தலைவர்களை தான் கேட்கணும். ஆனா அப்படி ஒரு பேச்சு இருக்குன்னு நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி ஒரு பேச்சு இருந்திருந்தால் அது ஏன் செயல்படுத்த முடியாம விட்டாங்க? அது செயல்படுத்தினா திமுகவுக்கு நன்மை இல்லைன்னு திமுக தலைவர் கருதிட்டாரு இல்லையா? அப்ப அங்கேயே அது இன்வாலிட் ஆகி போச்சு. நீங்க இப்ப நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர வேண்டும் என்று சிலர் விரும்பலாம். நான் போய் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாதான் நீங்க என்ன விமர்சிக்கணும்.
நான் அதை வேணான்னு தவிர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய கொள்கையை நீங்க பாராட்டணுமா, நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போறதுக்கு இருந்தேன்னு சொல்லி நீங்க பேசணுமா? சொல்லுங்க சார். எனக்கு அழைப்பு வருது சார், நான் போகல, நான் அதை மறுக்கிறேன். அப்ப என்னுடைய உறுதியை நீங்க பாராட்டணுமா? அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு என் மேல பழிய போடணுமா? அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடந்திருந்தா திமுக அதுக்கு இசைவு தெரிவிக்க மறுத்துச்சு இல்ல சார்? திமுக அதுக்கு ஒத்து போகல சார். அப்ப திமுகவுடைய உறுதிப்பாட்டை தானே சார் நீங்க பாராட்டணும். அண்ணா திமுகவை எதிர்த்துட்டாங்க திமுகவுடைய அரசியல் இவ்வளவு நாளா. சந்தர்ப்பவாதத்துக்காக அதிமுகவோட சேர முடியாதுங்கன்னு சொல்லி முடிவெடுத்தார்ல ஒரு மெஜஸ்டிக் லீடரா அண்ணன் மு க ஸ்டாலின், அவரை நீங்க பாராட்டணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? இப்படி ஒரு பேச்சுவார்த்தையே திமுக துவங்குச்சா? பேச்சுவார்த்தையை அதிமுக துவங்குச்சா? இல்ல பேச்சுவார்த்தைக்கு மீடியேட்டரா யாரு போனா? அதை அம்பலப்படுத்துங்க. இப்படி ஒரு பேச்சு இருந்துச்சு திமுக தரப்புல எங்களிடம் இருந்து சொல்லப்பட்டது. இதெல்லாம் யாரு? இன்னைக்கு காதர் மைதீன் போன்ற தலைவர்கள், அண்ணன் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் சொல்றாங்க. அப்படி ஒரு பேச்சு இருந்திருக்கலாம். திமுக நாங்க அதுக்கு உடன்பட போறோம், நீங்களும் சேர்ந்து ஆதரவு தெரிவிங்கன்னு கேட்டுச்சா? அப்படி ஒரு கருத்து இருக்கா? இல்ல. அப்போ இது என்னன்னா வெளியில் சொல்லப்பட்ட செய்தி. நான் அந்த விவகாரத்துக்கு இப்ப போக விரும்பல, அதுக்கு தனியா ஒரு விவாதம் நடத்துவோம். ஆனா காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியோடு ஏதோ ஒரு வகையில் உறவாடி கொண்டே வந்ததா இல்லையா? குலாம் நபி ஆசாத் யாரு சார்? காங்கிரஸ் கட்சிக்காரர் தானே சார்? ஆமா. அவர் யாரு சார்? காங்கிரஸ் கட்சிக்காரர் இல்லையா? காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சராகவே இருந்தவர் இல்லையா? ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் இல்லையா? அவர் எப்படி சார் திடீர்னு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரு? காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டே எடுக்கிறார் சார். பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் கட்சிக்காரர் இல்லையா சார்? அவர் எப்படி சார் திடீர்னு பாரதிய ஜனதா கட்சிக்காரரா மாறுறாரு? அது எப்படி சார் காங்கிரஸ்குள் இருந்து கொண்டே அவரால் மாற முடிகிறது? அப்போ காங்கிரஸ்ல ஒரு பெரிய பட்டியல் போடுவோமா? திக்விஜய் சிங் யாரு? அவர் திடீரென ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அது காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டே செய்யறாரு. இது எப்படி சாத்தியப்படுது? இது வேற ஒரு கட்சியில சாத்தியப்படுமா? அப்போ தொடர்ச்சியாக நீங்க ஒரு கள்ள உறவை மெயின்டைன் பண்ணிருக்கீங்கிறத சாட்சிகளாக நாங்க சொல்றோம், சந்தர்ப்பத்தோடு நாங்க சொல்றோம். இந்தந்த தருணங்களில் எல்லாம் இந்தந்த வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீங்கன்னு நாங்க சொல்றோம். அதனாலதான் மம்தா பானர்ஜி சொன்னாங்க, உங்களை விட வலிமையா நான் பாஜகவை எதிர்த்துக்குவேன், உங்களை மாதிரி கள்ள உறவு எனக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கிடையாது, அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க, பாஜகவை எதிர்க்கிற வேலையை நான் எனக்கு வலிமையா பார்க்க தெரியும்னு சொல்லி பார்த்தாங்க தானே நாடாளுமன்ற தேர்தல்ல? இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தாங்க தானே? அப்போ காங்கிரஸ் கட்சி என்னவாக இருக்கிறது என்பதை இப்போதுதான் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என்றுதான் நான் உணர்ந்து கொள்றேன். நீங்க இப்படி சொல்றீங்க, இவ்வளவு நாள் செய்ய தவறிடுச்சு. இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க, தோல்வியை இவங்களால பொறுத்து கொள்ள முடியல, தோல்வியை குறித்து ஆராய முடியல. முதல்ல கலைஞர் இருந்தாரு, அந்த தோல்வியை அரசியல் முதிர்ச்சியுடன் சாதுரியமா அதை ஆராய்ச்சி ஏற்றுக்கொள்வார். ஆனா இன்னைக்கு உதயநிதி தலைமையில ஒரு தோல்வியை கூட அவங்களால எதிர்கொள்ள முடியல, நாகரிகமா எதிர்கொள்ள முடியல அப்படின்னு மாணிக்கம் தாக்கர் சொல்றாரு. அதோட மட்டும் இல்ல, கூட்டணியில் இருந்த தோழமை கட்சிகள் மீது, குறிப்பா காங்கிரஸ் மீது விஷ வார்த்தைகளை கக்கி திமுக வருது. இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுடன் நெருங்கணும் இல்லையா, அதுக்காக காங்கிரஸை கடுமையா திட்டினாதான் நம்ம நெருங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது மாணிக்கம் தாகூர் சித்தம் கலங்கிய நிலையில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் சார். திமுக இந்த வார்த்தையெல்லாம் சார் இல்ல சார், நீங்க என்ன நீங்க ஒரு ஒரு கட்டுரை, நீங்க இல்ல திமுக ஒரு குற்றச்சாட்டை வைக்குது, ஒரு கட்டுரை வைக்குது, விமர்சனம் வைக்குது, பதிலுக்கு விமர்சனம் வைக்கிறாரு, அதுக்காக வார்த்தைகளை தடிக்க வேண்டாம். இல்லங்க, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, பாஜகவோடு நெருங்குவதற்காக காங்கிரஸ் ஒரு செத்த பாம்பு சார். காங்கிரஸை விமர்சிச்சு தான் பாஜகவோடு நெருங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு திமுகவினுடைய தேவை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவை திமுகவுக்கு இல்ல சார். இது டெல்லியில் கோலோச்சுகிற நாடாளுமன்ற உறுப்பினராக 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாணிக்கம் தாகூருக்கு தெரியலன்னா, அப்ப மாணிக்கம் தாகூர் சித்தங்கலங்கிய நிலையில தானே இருக்காரு. ஒண்ணு அவர் என்ன பண்ணணும், மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா அவர் அரசியல் குறித்த புரிதல் இல்லாம இருக்கணும். இதுல எது உண்மை நீங்க சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். வார்த்தையை நீங்க தவிர்த்துக்கணும். இல்ல வார்த்தையை நீங்க தவிர்த்துக்கணும் சார். அவர் ஒண்ணு எனக்கு பங்காளி இல்ல சார். அவருக்கு எனக்கு வாக்கியாவரப்பு தகராறு இல்ல. 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்த ஒருத்தர் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம பேசிக்கிட்டு இருக்காருன்னா, அப்ப அவருக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் நான் சொன்னேன். இப்ப நான் செய்திக்கு வர்றேன், நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ள போக விரும்பல. இப்ப என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி திமுகவோடு சேர வேண்டும் என்று திமுக விரும்பினால் ஒரு நொடி பொழுதுல நடக்கும். அது ஒரு நொடி பொழுதுல நடக்கும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பர்ஸ் இருக்குல்ல,
அந்த நம்பர்ஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு சில மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படும். பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலிமை பெறுவதற்கு தேவைப்படும். அதனால ரொம்ப ஈஸியா அது நடந்துடும். அதனால காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி ஒரு நாளாந்தர அரசியலை செய்ய வேண்டிய நிலைமை திமுகவுக்கு இல்ல, உங்களுக்கு இருக்கு. நீங்க தான் திமுக மீது இருக்கிற கோபத்தை தாவேகாவோடு சேர்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக, தாவேகாவோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஆதவ் மனம் குளிர வேண்டும் என்பதற்காக திமுக மீது தொடர்ச்சியாக கல்லெறிகிற வேலையை செய்றீங்க. உங்க வேலைய நீங்க திமுக செய்வதாக திமுக பக்கம் திருப்பி விடுறீங்கன்ற நான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது யாரை திருப்திப்படுத்துற வேலை? காங்கிரஸ் கட்சி இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல உயிரோடு இருந்ததற்கு காரணம் யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? நீங்க இத்தனை முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் நீங்கள் வைத்த கூட்டணி அது. 2009 நாடாளுமன்ற உறுப்பினர், வைகோவை வீழ்த்தி விருதுநகர்ல நாடாளுமன்ற உறுப்பினர். சாதாரண விஷயம் கிடையாது. ஈழ போர் உச்சகட்டத்துல இருந்தப்போ நடந்த விவகாரம். அப்ப எவ்வளவு பெரிய ஆதரவு அலை வைகோவுக்கு இருந்திருக்கும். அதை தாண்டி திமுக உங்களை வெற்றி பெற வச்சுச்சுன்னா, 2019 திமுக சார்புல காங்கிரஸ் கூட்டணி சார்புல நீங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றீங்கன்னா, 2024 விஜயகாந்தினுடைய மகன் போட்டியிடுறாரு. அவர்கிட்ட உங்களால தப்பிச்சு மீண்டு வர முடியல. திமுக உங்களை கடைசி நேரத்தில் கரை சேர்த்து விட்டுச்சு இல்லையா? அப்ப உங்களை ஒவ்வொரு முறையும் பக்கத்திலிருந்து வெற்றி பெற வைத்து டெல்லிக்கு அனுப்பிச்ச திமுகவினுடைய வலிமையை நீங்க தெரியாம பேசுறீங்களான்னா, உங்களுக்கு திமுகவோட வலிமை தெரியும். ஆனா ஆதோ மகிழ்ச்சி அடையணும். உங்களுடைய ஓனர் இப்ப யாருன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இப்ப யாரு ஓனர்னா ஆதவ் அர்ஜுன் தான் ஓனர். அந்த ஓனர் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நீங்க சில வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை நெருங்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வேலையை செய்துங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. இன்னொன்னு நான் சொல்றேன், பாஜகவோடு கூட்டு சேர வேண்டிய எந்த கட்டாயமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. ஏன்னா பாஜகவை அகில இந்திய அளவில் இதுவரை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நீங்க கணக்கிட்டுக்கங்க, திமுக அளவுக்கு வலிமையாக எதிர்த்த கட்சி இந்தியாவில் இல்ல சார். வேற எந்த கட்சியும் எதிர்க்கல. பாரதிய ஜனதா கட்சியை வலிமையாக எதிர்த்த ஒரே இயக்கத்துக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின் வரலாறு வரவு வச்சிருக்கு. இந்த 5 ஆண்டு செஞ்ச சண்டை இருக்குல்ல, அந்த சண்டை தொடரும். இத்தனை வருஷம் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தது திமுக, ஒன்றியத்தில் ஆட்சியிலையும் இருந்தது, நட்பாகவும் இருந்தாங்க திமுக காங்கிரஸ். இருந்தாலும் இந்த வார்த்தையெல்லாம் அந்த கட்டுரையில் பயன்படுத்தி இருக்கணுமாங்கிறத யோசிக்கணும். மான ஈனத்தை பற்றி கவலைப்படாத கட்சி காங்கிரஸ் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சார் நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே காங்கிரஸுக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். நீங்க ஒரு தேர்தல் களத்துல போட்டியிடுறீங்க. அந்த தேர்தல் களத்தில் உங்களை தூக்கி சுமந்தவர்களுக்கு நீங்க துரோகம் இழைச்சிட்டீங்க. உங்களை எதிர்த்தவர்களோடு நீங்க போய் கரம் கொடுத்துட்டீங்க. அப்படித்தானே இது வெளிப்பார்வைக்கு புரிந்து சகஜம் தானே சார்? அவங்க சொல்றது, எல்லாருமே சொல்றது, வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது சகஜம் தானே? இல்ல சார், அந்த பாயிண்ட் நான் வந்துட்டேன் சார். அது சகஜம். போஸ்ட் போல் அலைன்ஸ்னு ஒண்ணு இருக்கு, இல்லாமலாம் இல்ல, அது சகஜம்தான். நிச்சயமா நீங்க சொல்றது ஏற்புடைய கருத்து தான். இப்ப இந்த பிரவீன் சக்கரவர்த்தியா ஒருத்தர், ஆமா, அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? இது எதற்கான பரிசு? இது எதற்கான பரிசு? நீங்க சொல்லுங்க சார், இது எதற்கான பரிசு? இப்ப நான் சொன்னேன்னா, நான் சொல்ற கருத்து ஏற்புடைய கருத்து இல்லைன்னு நீங்க சொல்லிடுவீங்க. அதனால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எதற்கான பரிசு? ரியல் எஸ்டேட் புரோக்கர் இருப்பாங்க சார். இடத்தை வித்து கொடுத்தீங்கன்னா, வாங்கி கொடுத்தீங்கன்னா, வீடு வாடகைக்கு பிடிச்சு கொடுத்தீங்கன்னா, வீடு வாடகைக்கு விட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரோக்கர் கமிஷன் கொடுக்கணும்ல. அது மாதிரி கள்ள தொடர்பில் இருந்த காங்கிரஸையும் தாவேகாவையும் நல்ல தொடர்புக்கு கொண்டு வந்து 2 பேருக்கு தாலி கட்டி வச்சாருல, அதுக்கான புரோக்கர் கமிஷன் அவருக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி. பிரவீன் சக்கரவர்த்திக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில இதுக்கு முன்னாடி என்ன ரோல் நீங்க சொல்லுங்க? 2021 சட்டமன்ற தேர்தல் அவர் எங்கேயாவது இருந்தாரா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ரோல்ல? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய ரோல் அவர் எங்கேயாவது இருந்தாரா? எங்கேயாவது அவர் முகத்தை பார்த்திருக்கீங்களா நீங்க? திடீரென ஒருவர் வருவாரா, விஜயோட போய் பேரம் பேசுவாராம், தேர்தலுக்கு முன்பே விஜயோடு காங்கிரஸ் போகணும்னு சொல்லுவாராம், அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துன்னு சொல்லுவாராம், ராகுல் காந்தி கிட்டே போய் அதை இன்சிஸ்ட் பண்ணுவாராம், அதுக்கு இந்த மாணிக்கம் தாகூரும் சேர்ந்து போவாராம். இதெல்லாம் நடக்காம போயிருமா? திமுகவோட கூட்டணி வைப்பாங்களா? கூட்டணியில 5 சீட்டு ஜெயிச்சதற்கு பிறகு மீண்டும் போய் மறுநாளே அந்த ரிசல்ட் வந்த ஈரம் காய்வதற்கு முன்பாக நீங்க போய் தாவேகா கூட்டணி செய்வீங்க. ஒரு வேலை இப்படி வச்சுக்கோங்க, திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் போயிருக்குமா? திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருச்சு, போயிருப்பீங்களா நீங்க?
நிச்சயமா போயிருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம். எல்லாமும் பதவி வெறி தானே, அதத்தானே சொல்லியிருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க என்னவாக வெளிப்படுறீங்களோ அதை சொல்லியிருக்காங்க சார். ஏன் சார் வருத்தப்படணும்? வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களுக்கு வெக்கம், மான, சூடு, சொரணை இல்ல, அதை சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் நான் இந்த சம்பவங்கள் எல்லாம் கோடிட்டு கட்ட விரும்புறேன். நாடாளுமன்ற தேர்தல் வாய்ப்பை திருச்சியில பெற வேண்டிய அண்ணன் திருநாவுக்கரசர் பெறல சார். போன முறை அவருக்கு கொடுத்திருக்கணும்ல மாநிலங்களவைய, நீங்க கொடுக்கல. இந்த முறை ஒரு வாய்ப்பு வருது இல்ல, கொடுத்திருக்கணும்ல அவருக்கு மாநிலங்களவைய, கொடுக்கல. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய முகமாக அறியப்பட்டவர்களில் ஒருவர் அண்ணன் கேவி தங்கபாலு, கொடுத்திருக்கணும்ல அவருக்கு அந்த வாய்ப்பை, கொடுக்கல. எங்கிருந்தோ வந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு. அதுவும் என்னமா, விஜயே சொல்லிட்டாராம், காங்கிரஸ் கட்சியில இவரை போடுங்க, நான் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதனால பிரவீன் சக்கரவர்த்தியை போட்டாங்களாம். கட்சிக்கு யார் சார் தலைவர்? மல்லிகார்ஜுன கார்கே தலைவரா, விஜய் தலைவரா? கட்சியினுடைய முகம் யாரு? ராகுல் காந்தியா, ஆதவ் அர்ஜுனா? அப்ப அங்கிருந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு உங்களுக்கு அனுப்புவாங்கன்னா நீங்க யாரு? உங்களுக்கு வெக்கம், சூடு, சொரணை, மானம், ரோஷம் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல தானே. அதை தான் சொல்லியிருக்காங்க. மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் காங்கிரஸ் தாவேகாவுடன் போன அந்த விவாதம் குறைந்தபாடு இல்லை. அதான் இன்னைய வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவுக்கு போயிருக்கிறாங்க, பனையூருக்கு போய் இணைஞ்சிருக்கிறாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, சம்பத்து இவங்களாம் இணைஞ்சிருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா வெற்றி பெற கடுமையாக பாடுபடுவோம், நாங்கள் 9 வருஷமாக தவிச்சோம், திக்கி திணறி தவிச்சோம், பாதை இல்லாமல் தவிச்சோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆதவும் பேசுகிறார், 50% இங்கே வந்துட்டாங்க அதிமுக, 90% வருவாங்க, வெறும் லெட்டர் பேரளவில் பேப்பரில் தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறாரு அப்படின்லாம் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவை கபலீகரம் செய்கிற வேலையை தேர்தலுக்கு முன்பிருந்தே துவங்கி விட்டார் விஜய் என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அதிமுகவோட அதே ஃபார்முலாலே வந்தார் விஜய். அந்த தீய சக்திங்கிற டெம்ப்ளேட் இருக்குல்ல, இது அதிமுகவோட டெம்ப்ளேட், எம்ஜிஆர் பயன்படுத்திய டெம்ப்ளேட். அது அப்படியே ஜெயலலிதா அம்மையார் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதை அப்படியே லாவகமாக எடுத்துக்கொண்டு அதிமுக எப்படி கோட்பாடு, தத்துவம், கொள்கை இவை எதுவுமே இல்லாம திமுக எதிர்ப்பை மட்டுமே மையப்படுத்தி நகர்ந்ததோ அதே போன்றதொரு பாதையை தான், அதே போன்றதொரு பயணத்தை தான் விஜயும் தேர்வு செய்தார். எம்ஜிஆர்ட்ட போய் கேட்டாங்க, உங்க கட்சியுடைய கொள்கை என்னன்னு. அண்ணாயிசம்னாரு. அண்ணாயிசம் என்றால் என்ன அதை சொல்லணும்ல முதல்ல. அண்ணாவே தனி மனித வழிபாடு வேண்டாம், தனி மனித துதி பாட வேண்டாம், பெரியார் வழியில் இயக்கத்தை நடத்தணும், அமைப்பு பெரிது, தனி மனிதன் பெரிதல்லன்னு சொல்லி வந்தவர். ஆனா தனி மனிதனை துதிபாடுகிற ஒரு கொள்கையை தன்னுடைய கொள்கை என்று சொன்னவர் எம்ஜிஆர். அதே மாதிரிதான் கொள்கை தலைவர்கள்னு சிலரை காட்டிட்டு அந்த தலைவர்கள் வகுத்த பாதையிலேயே பயணிக்காம வெறுமனே திமுக எதிர்ப்பை மட்டுமே மையமாக கொண்டு இயங்கிய கட்சியாக தாவேகா தேர்தலுக்கு முன்பாகவும் இருந்துச்சு, தேர்தலுக்கு பின்பாகவும் இருக்கு. இது அதிமுகவினுடைய ஃபார்மட் தானே. இப்ப இது அதிமுக வாக்குகளை தானே குறி வைக்கும். அப்படிதான் அது அதிமுக வாக்குகளை குறிவைத்து அதிமுக வாக்குகளை பெரும்பான்மையாக பெற்றுதான் இன்னைக்கு தாவேகா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ ஒரு பெரிய படையெடுப்பு நடந்து கொண்டே இருக்கு. இதற்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். நீங்க எல்லா நேரத்திலையும் கமர்ஷியல் வேல்யூஸாவே கட்சியை பார்க்க கூடாது. ஒரு ஆதர்ச நாயகனாக தலைவர் வரணும், தலைவர் மீது ஒரு நம்பிக்கை வரணும், தலைவர் மீது ஒரு பிடிமானம் வரணும். தொண்டர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் அந்த கட்சியை வலிமையாக கொண்டு செலுத்தும். அந்த நம்பிக்கையை பெற்ற தலைவராக ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு 2 கோடி ரூபாய், பொதுக்குழுவுக்கு 5 கோடி ரூபாய், இப்படி ஒவ்வொரு நாளும் ரேட் பிக்ஸ் பண்ணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வர வச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க காசு கொடுக்க முடியாத சூழல் வருது இல்ல. அப்ப யாரு காசு கொடுக்குறாங்களோ அங்க போயிடுவாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல்ல செலவுக்கு பணம் கொடுக்கல சார், முன்னாள் அமைச்சர்களை செலவு செய்ய வைக்கிறாரு. ஆட்சிக்கும் வரல, அதிகாரத்தையும் கைப்பற்றல, எதிர்கட்சி அந்தஸ்தும் கிடைக்கல. எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய ஜெயலலிதா அளவுக்கு கரிஸ்மேட்டிக் லீடரா?
தலைவர் எடப்பாடியாருக்காக உயிர் உள்ளவரை நான் அதிமுகவில் இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவர் நேற்று வரைக்கும் அண்ணன் விஜயபாஸ்கரோடு சக அமைச்சராக இருந்தவர், அண்ணன் செங்கோட்டையனோடு சக அமைச்சராக இருந்தவர், அண்ணன் கடம்பூர் ராஜியோடு சக அமைச்சராக இருந்தவர். ஒரு சக அமைச்சராக இருந்த ஒருவர் திடீர்னு லீடரா எமர்ஜ் ஆகிறாருன்னா அவருடைய தலைமையை 100 விழுக்காடு ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலையான்னு முதல்ல பார்க்கணுமா வேணாமா? ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக வர வேண்டுமா வேண்டாமா? நீங்க ரூபா கொடுத்து மட்டுமே அந்த கட்சியை தக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால ரூபா கொடுக்க முடியலன்ற சூழல் வந்துட்ட பிறகு, ரூபா கொடுக்க வேணாம்னு நீங்க முடிவெடுத்துட்டதுக்கு பிறகு அந்த கட்சி வேற ஒரு பக்கம் நகருது. அது இயல்பாக செய்யும்ல. அதிகாரம் எங்க இருக்கோ அங்க நோக்கி நகரும். இதற்கு முன்பு என்ன நடந்தது? அண்ணன் ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்தாரு, மனோஜ் பாண்டே திமுகவுக்கு வந்தாரு, அண்ணன் வைத்திலிங்கம் திமுகவுக்கு வந்தாரு. ஒரு பெரிய படை திமுகவை நோக்கி வந்தது. இப்ப தாவேகாவை நோக்கி போகுது. அந்த கட்சிக்கு கோட்பாடு கிடையாது, அந்த கட்சிக்கு தத்துவம் கிடையாது, அந்த கட்சிக்கு தலைவர் முகம்ன்றது ஒண்ணு கிடையாது. அதனால அந்த கட்சி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போகக்கூடிய வேலையை செய்யும். இது துவக்கம் தான் சார். இன்னும் கூடுதலாக நடக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தப்பா சொல்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சரியா சொல்றாரு. பெரும்பான்மை இங்க சேருவாங்கன்றாரு. அது சரி, உண்மையிலேயே இலக்கு அதுதான். எடப்பாடி பழனிசாமியை மட்டும் விட்டு ஏனையோர் எல்லோரையும் அழைத்து கொண்டு சேர்ப்பதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான நோக்கம். அதை மெல்ல மெல்ல செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நாங்க தான் தாய் கழகம்ங்கிறாரு அவரு. அது எப்படி நீங்க தாய் கழகமாவீங்க? ஆதவ் சொல்றாரு சார், அதிமுகவினரை பார்த்து நான் சொல்கிறேன், நாங்க தான் தாய் கழகம் அப்படிங்கிறாரு. நீங்க எப்படி தாய் கழகமாக முடியும்? நீங்க நிச்சயமாக தாய் கழகம் அல்ல. மாறாக உங்களுக்கு தாய் கழகம்னு பார்த்தா அது அதிமுக தான். அந்த தாய் கழகத்தை மெல்ல மெல்ல சிதறடிக்க செய்து நீங்கள் ஒரு இயக்கத்தை வலிமை பெற செய்றீங்க. உங்க இயக்கத்தை வலிமை பெற செய்றீங்க அப்படின்னா இதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கார்கள். 25 பேரை நீங்க தனியா கொண்டு நட்டாத்துல விட்டீங்க. இப்ப கடம்பூர் ராஜு உட்பட பலரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க. என்னவாக போகிறது என்பதை பொறுத்திருந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பார்ப்போம். ஆனா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரம் தாவேகாவால் ஏற்பட்டிருக்கு, இனிமேலும் ஏற்பட போகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அவரு அந்த கட்சியிலேருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதம்லாம் கொடுத்துட்டு இப்போ புதுசாக இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இணையத்தில் அதெல்லாம் பதிவு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது நேற்று ஒரு நாள்லேயே 10 லட்சம் பேரை தாண்டி போயிட்டு இருக்குது உறுப்பினர்கள் சேர்க்க அப்படின்லாம் தகவல் வெளியாகுது. அது எப்படி பார்க்குறீங்க? இந்த பக்கம் நயினார் யாரை நம்பியும் போய் ஏமாறாதீங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. இங்கே இருக்கிற பாஜகக்காரங்களும் சில பேர் தன்னுடைய மாநில பொறுப்பு இதெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அந்த பக்கம் போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சியின் வருகை எதற்கு, நோக்கம் என்ன, எப்படி பார்க்குறீங்க? இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இனிமேல் விஜய் அப்படி தான் போகும் தமிழக அரசியல் அப்படின்னு சில பேர் கருத்து பதிவிடுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்த போது மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில பல லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த பல லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்களா? இல்ல. அது எப்படி பொய்யோ, அது எப்படி போலியாக நடத்தப்பட்டதோ அது போலதான் இந்த 7 லட்சம் பேரோ 8 லட்சம் பேரோ பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் கட்சியில சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுகிற செய்தி. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன். திமுகவிலிருந்து பிரிஞ்சாரு சார் எம்ஜிஆர். கலைஞர்கிட்ட போய் வாழ்த்து பெற்றுக்கொண்டு நான் தனியா போய் கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு வந்தாரா? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக இருந்து பிரியும் போது நான் உங்க கட்சியில இருந்து 9 மாவட்ட செயலாளர் கூட்டு போறேன், நான் தான் போய் பொதுக்குழுவை கிளைம் பண்ண போறேன், போயிட்டு வரேன், என்ன வாழ்த்தி அனுப்புங்கன்னு கலைஞர்கிட்ட போய் சொன்னாரா? இல்ல. ஆனா என்ன பண்றாரு? அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு வாழ்த்து பெற்றுக்கொண்டு நான் மோடியும் சந்திக்க விரும்புறேங்கிறாரு. மோடி சந்திக்க விரும்பல, நான் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு கட்சி தொடங்குறேன்றாரு. இது எப்படி ஒரு தனி கட்சியாக இருக்க முடியும்? இது எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு முரண்பட்ட கட்சியாக இருக்க முடியும்? அப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு முரண்பட்டெல்லாம் கட்சி தொடங்கல, பாரதிய ஜனதா கட்சியுடைய தயவில் தொடங்குறார். நீங்க ரொம்ப அழகா ஒரு கேள்வியை கேட்டீங்க. விஜய் விசஸ் இருக்க போதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. ஒரு காலத்துல அவர் தலைவராக இருக்கிற போது ஒரு இளைஞர் கூட்டம் அவர் பின்னால் இருப்பது போன்ற ஒரு சூழல் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இப்ப மலையேறி போச்சு. இப்ப பல பேர் அவருடைய பேரை மறந்துட்டான், அவருடைய முகத்தை மறந்துட்டான். அவரால் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அவர் ஏற்படுத்த வேண்டிய அந்த மாற்றம்னு ஒரு சின்ன தாக்கம் இருந்துச்சுல்ல, அதை கூடுதலாக தன்னுடைய சினிமா கவர்ச்சியின் மூலமாக விஜயை ஏற்படுத்திட்டாரு. இவர் அரசியல் களத்துல நின்று நிலை பெற முடியாமல் இல்லாமல் தான் போவார். உமா பாரதி தனியா தொடங்கினாங்க சார் கட்சி, அதன் பிறகு பாஜகவோடு திரும்ப ஐக்கியமானாங்க. எடியூரப்பா தனியா தொடங்கினார் கட்சி, திரும்ப பாஜகவோடு ஐக்கியமானார். அதே வழியில் தனி கட்சி தொடங்கிவிட்டு மீண்டும் பாஜகவில் ஐக்கியமாவார். கருத்துக்களை பார்த்து நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.